அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு இடையில எந்த தரகத்தும் உலகத்தில் எந்த மகா பாதக செயலை செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட் அதாக பிடிச்சி அதை சாட்சியாக வச்சு எங்களுக்கு தண்டனை தந்தா அது வேற. அது வரைக்கும் எங்களுக்கும் இறைவனுக்கு இடையில தொடர்பு வேற யாருமே இல்லை. அல்லாஹு தஆலா மன்னிப்பானான்ற கேள்விக்கு இது நம்ம வரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி காட்டுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நபியே சொல்லுங்கள், தங்களுக்கு நிறைய வீண் விரயங்கள் செய்து கொண்ட, அதாவது தங்களை வீணாக்கி கொண்ட எனது அடியார்களே, தங்களை வீணாக்கி கொண்ட எனது அடியார்களே. யாரை சொல்றா? இல்லது பாவிகளை. அவங்கள சொல்றா யா இபாதி, எனது அடியார்கள். நீங்க வேற எந்த யாருமே அடியார்கள் அல்ல. உங்களை மன்னிக்கிறதா இருந்தாலும் தண்டிக்கிறதாக இருந்தாலும் நான் தான் சொல்லிட்டு சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். யார் சொன்னது இது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, உலகமாக பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, 100 கொலை என்றதை விட ஒரு பாவத்தை நம்ம கண்டிக்கிறோமா? நம்ம நிறைய சிறுக்க நம்ம கண்டிக்கிறோம். மனிதாபிமானம் அதாவது கொதிக்கக்கூடிய பாவங்கள்ல ஒரு கொலை 2 கொலை ஓகே, 100 கொலைன்னு எண்ணி முடிக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு கொலை இருக்குது. அதுல நல்ல மனிதர்களே கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கிற கொலைக்கு அவன் செஞ்சது என்ன என்று சொன்னால், உனக்கு தௌபா உண்டு, மன வலியோட அடுத்த ஊருக்கு போறார். இந்த இடத்துல என்ன முக்கியம்? அவர்களுக்கு மன்னிக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வரார், அதாவது அவருடைய இந்த புருவம் இருக்குதே, புருவம் எல்லாம் பழுத்து போய் கண்ணில் விழுந்திருக்குது. ஒரு தடியை ஊண்டிக்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரார். சொல்லல ரசூலுல்லாஹ் வெளிச்சு என்னது, எனக்கு மன்னிப்பு உண்டா? ஏனென்றா நான் சின்ன காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் ஃபலம் அத்ருக் ஹாஜத்தன் வலா அதாஜா, அதாவது எந்த ஒரு சின்ன பாவமும் எந்த ஒரு பெரிய பாவம் என்று எதா இருந்தாலும் எதை நான் விட்டதில்லை, எல்லாவற்றையும் செய்திருக்கின்ற காலம் வரைக்கும். எனவே எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் ஃபஹல் அஸ்லம்தன்னு கேட்கிறான், நீங்க முஸ்லிமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரான்னு கேட்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தஅமலுல் கைராத் வ தஜ்தனிபுஸ் ஸய்யிஆத், நீங்க இதுக்கு பிறகு நல்ல விஷயங்களை செய்து வாருங்கள், நன்மையான விஷயங்களை செய்யுங்க, இது செஞ்ச இதுவரைக்கும் செய்த பாவங்கள் இதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மன்னிக்கலாம்ன்றான். அவர் திருப்பி கேட்கிறாரு, வகதராத்தி வ ஃபஜராத்தி, நான் செய்த மானக்கேடான விஷயங்கள் மோசடிகள் அவைகளுமான்னு சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகதராத்துக் வ ஃபஜராத்துக், உங்களுடைய கெடுதிகள் மானக்கேடான விஷயங்களும் உங்கள் மோசடிகளும் தான், நீங்க இப்படி நடந்து வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன செய்யலாம், மன்னிக்கலாம் என்று சொன்ன உடனே அவர் அல்லாஹு அக்பர் அப்படி என்று சொல்லிட்டு போய்கொண்டிருந்தார். அந்த ஹதீஸ்ல வருது, அவர் அதாவது மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் ஃபமாஸால யுகப்பிர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே போனார் என்ற செய்தியை பார்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வாராரு, ஒரு சின்ன ஒரு நெருடல் ரசூலுல்லாஹ் காட்டல, இப்படி போய் அநியாயம் செஞ்சுக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறீங்களே என்று தௌபாவை தேடி வந்தவர்கிட்ட நம்மளோட முக்கியத்துவத்தை காட்டிட்டீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாமே அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, என்றைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை இழக்க கூடாது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மன்னிக்கிறான் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே தௌபா என்றது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம், எவ்வளவு பெரிய கஸ்ரத்து துனூப் எவ்வளவாக இருந்தாலும் ஒருத்தர் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சு அல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு மன்றாடினாண்டா நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மன்னிப்பான். நிபந்தனை மன வலி அவருக்கு இருக்கணும், உடனே அந்த பாவங்கள் இருந்தவர் விடுதலை பெற்றால் திருப்பி அந்த பாவங்களுக்கு போக மாட்டேன் என்ற உறுதி அவருக்கு என்ன செய்யணும், இருக்கணும்.